ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரவுட்டர் iOS CLI கன்சோலில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மோடோடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ் எஸ்டிமேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷனில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரிட்ஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேரியருக்கு இம்பார்ட்டண்ட்டான CCNA கோர்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். CCNA லேப் வீடியோ எல்லாம் CCNA ப்ராக்டிக்கல் லேப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் சிஸ்கோ iOS டிவைஸை கான்ஃபிக் பண்ணுறதுக்கான மெயின் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த CLI மோடில் டிவைஸஸை மானிட்டரும் பண்ணலாம். ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் எதனா இருந்ததுன்னா அது சேஞ்சஸும் பண்ணலாம். சிஸ்கோ CLI மோடை மல்டிபிள் மோட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மோட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோட் செட்டப் மோட், செகண்ட் மோட் கமாண்ட் மோட். இந்த கமாண்ட் மோட் வந்து 3 மோட்ஸாக சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. யூசர் மோட், ப்ரிவிலேஜ் மோட், கான்ஃபிகரேஷன் மோட்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மோட் வந்து ரோமன் மோட். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டப் மோட் பற்றி பார்க்கலாம். எப்போ ரவுட்டர் ஆன் பண்ணுறோமோ அப்போது ரவுட்டரோட OSஆன iOS அண்ட் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் லோட் ஆகும். அந்த டைமில் டிவைஸ் கான்ஃபிகரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனா ரவுட்டர் வந்து செட்டப் மோடுக்கு போகும். இந்த செட்டப் மோடில் நம்ம இந்த டிவைஸ் கான்ஃபிகரேஷனை பண்ணலாம். செட்டப் மோட் கான்ஃபிகரேஷன் எல்லாம் டெக்ஸ்ட் பேஸ் விசார்டாக தான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் பண்ணி முடித்ததும் iOS பேசிக் கான்ஃபிகரேஷனை பில்ட் பண்ணிடும். பேசிக் கான்ஃபிகரேஷன் பில்ட் பண்ணி முடித்ததும் ரவுட்டர் கமாண்ட் மோடுக்கான ஃபஸ்ட்டு மோட் யூசர் மோடுக்கு போயிடும். நெக்ஸ்ட் யூசர் மோடு பற்றி பார்க்கலாம். யூசர் மோடு தான் CLIயோடைய டிஃபால்ட் மோட். இதுதான் ஃபஸ்ட்டு மோட். யூசர் ரவுட்டர் கன்சோல் கேபிளில் டெல்நெட் SSHல் லாகின் ஆனதும் ஆக்சஸ் பண்ணுற மோட். இந்த யூசர் மோடில் தான் ரவுட்டரோட iOS வந்து ரவுட்டரை யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுற மோட். நெக்ஸ்ட் மோட் ப்ரிவிலேஜ் மோட். இந்த மோடில் ரவுட்டரில் இருக்கிற கான்ஃபிகரேஷனை வியூ பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம் அண்ட் சேவ் பண்ணலாம். ரவுட்டரில் ஆல்ரெடி இருக்கிற டிவைஸ் கான்ஃபிகரேஷனை பேக்கப் அண்ட் ரீஸ்டோரும் பண்ணலாம். இந்த மோடில் நியூ iOS இமேஜ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற iOS ஃபைல் எதனா கரெக்டாச்சுன்னா அதை ட்ரபிள் ஷூட்டும் பண்ணலாம். ஃபைனலாக ரவுட்டரை ரீஸ்டார்ட் அண்ட் ரீலோடும் இந்த மோடில் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் மோட். இந்த மோடில் ரவுட்டரை கான்ஃபிக் பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற கான்ஃபிகரேஷனை மாடிஃபையும் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் மோடில் மல்டிபிள் சப் மோட்ஸ் இருக்குது. அது என்னென்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட், இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் மோட், ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் மோட், லைன் கான்ஃபிகரேஷன் மோட். ஓகே, ஃபஸ்ட்டு குளோபல் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மோடில் ஹோஸ்ட் நேம், யூசர் அக்கௌண்ட், பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன்லாம் செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் மோடான இன்டர்ஃபேஸ் மோடில் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்கு IP அட்ரஸை கான்ஃபிக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மோடான ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் மோடில் ரவுட்டருக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை எனேபிள் பண்ணலாம். ஓகே, கான்ஃபிகரேஷன் மோடுடைய லாஸ்ட் மோட் லைன் கான்ஃபிகரேஷன் மோட். இந்த லைன் கான்ஃபிகரேஷன் மோடில் ரவுட்டருக்கு VTY செட்டிங்ஸை கான்ஃபிக் பண்ணி அதில் டெல்நெட் SSH ரிமோட் ப்ரோட்டோகாலை எனேபிள் பண்ணலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற மோட் வந்து ரோமன் மோட். இந்த ரோமன் மோடில் ரவுட்டரோட iOS ஃபைல் எதனா கரெக்டாக இருந்தால் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். நியூவாக ஒரு iOS ஃபைலை TFTP சர்வர் மூலமா லோடும் பண்ணலாம். ரவுட்டரோட பாஸ்வேர்டை ரெக்கவரும் பண்ணலாம்.